ஹாய்டா சுகர்ஸ், நான் வேமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போது தேங்கான ஒரு ஒன் ஷாட் தான்டா. ஒன் ஷாட் நேம் வந்துட்டு நான் வந்து தம்ப்நெயிலில் போட்டுறேன். நம்ம ஒரு குட்டி இன்ட்ரோ, ஒரு பர்த்டே விஷ், அதுக்கப்புறம் ஒன் ஷாட் போயிடலாம். ஓகேவா? ஹீரோயின் நீங்கள் தான். உங்கள் பேர் வந்து வயன். நீங்கள் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறீங்க. ஓகேவா? உங்கள் ஏஜ் வந்துட்டு 26. ஓகே. அப்படியே வந்து ஹீரோ சைடு போனான்னா அவங்க ஹீரோ வந்து நம்ம கிம் தியாங் தான், ஒரு மாஃபியா. அதுக்கப்புறம் வந்துட்டு தியாங்கோட அம்மா இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே இருக்காங்க. தியாங்கோட அம்மா, அவங்க ஃபேமிலி கொஞ்சம் ரிச் ஃபேமிலி தான். அவங்க அம்மாவும் உங்கள் அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே. இப்போ வந்துட்டு தியாங்கோட அம்மாவுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பேர் வைக்கலாம்? நிமிஷம். தேங்கோட அம்மாவுக்கு நம்ம லில்லின்னு பேர் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. நம்ம வந்துட்டு இப்போ ஒரு பர்த்டே விஷ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரி போயிடலாம். ஹாப்பி பர்த்டே ரிஸ்னா. பர்த்டே கரெக்டாக டயத்தில் போஸ்ட் ஆகுமான்னு தெரில, பட் போட்டுறேன் இன்னைக்குள்ள. ஓகேவா? பர்த்டேக்குள்ளே நான் போட்டுறேன். அண்ட் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற டேட் வந்து 9. ஓகேவா? இன்னைக்கே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்போ எனக்கு டைம் கிடைக்குன்னு தெரியல, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலான்ட்டு. வந்துட்டு என்ன சொல்கிறது, அவ்வளோதான். இப்போ தேங்காய் வயசில் ஒரு பர்த்டே விஷ். பொண்டாட்டி கிருஷ்ணா, ஹாப்பி பர்த்டே டி. லைஃப் லாங் ஹாப்பியாடு. எதுக்கும் ஃபீல் பண்ணாத. எல்லாருமே இருக்கும், யாருக்கு எதுக்குமே நீ ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். மார்னிங் ஆகுது. அம்மா லேட் ஆகுதுமா, லஞ்ச் பேக் பண்ணுங்கம்மா சீக்கிரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லிட்டு வரீங்க. வயன் சீக்கிரம் கிளம்பு வயன்டா, லஞ்ச் பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்றாங்க. நீங்கள் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் எடுத்துகிட்டு நீங்கள் போயிடுறீங்க காலேஜுக்கு. காலேஜ் போயிட்டு நீங்கள் இறங்கிட்டு உள்ளே போயிட்டு அட்டெண்டன்ஸ் நீ ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அட்டெண்டன்ஸ் போட்டு அவங்க கிளாஸ் போகிறீங்க. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு உங்கள் ஸ்டூடெண்ட் எல்லோரும் இருக்காங்க கிளாஸில். அங்கே வந்துட்டு ஜங்குக்கும் ஜிம்முன்னு தான் இருக்காங்க. ஜிம்முன்னு பார்த்துட்டு மேம் ஏன் மேம் லேட்டு நீங்கள் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் வந்துட்டு என்னடா என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மினும் ஜங்குக்கும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? வந்துட்டு நீ மேம் 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 ஒரு ஹெல்ப் மேம். என்னடா, இந்த ப்ரொஃபஸர் நாளைக்கு டெஸ்ட்டுனாரு, என்னன்னு தெரில, டைம் வாங்கி கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு டைம் தானே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இப்போ போயிட்டு அந்த ப்ரொஃபஸர்கிட்ட போகிறீங்க. அந்த ப்ரொஃபஸர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜெஹோப். ஓகேவா? ஜெஹோப்பும் ஜின்னு வந்து உங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு. ஓகே. ஜின்னு ஜெஹோப்பும் கிட்ட போயிட்டு ஜெஹோப் பண்ணா டெஸ்ட் வச்சுருக்கீங்கன்னு சொன்னாங்க. டெஸ்ட்டு மட்டும் வேணாமே. யார்? அந்த ஜிம்னு ஜங்குக்கு சொன்னாங்களா? ஜெஹோப்னா எப்படிண்ணா அப்படின்னோடனே நீங்கள் வந்துட்டு அவனுங்க வீட்லேயே என்கிட்ட சொல்லிட்டாங்கடி அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியாண்ணா, ஓகேண்ணா ஓகேண்ணா ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க. ஜோக் பண்ணிட்டு அவங்க அப்போவே நேற்று எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டானுங்க அவனுக்கு 2 பேரும். நீ வந்துட்டு ஓவராக அவனுக்கு ஹெல்ப் பண்ணாதுண்ணே அப்படிங்கிறான். அண்ணா ப்ளீஸ் தான் அண்ணா. ஜெஹோப் வந்து ஓன் பிரதர் தான். ஜெஹோப்பும் ஜின்னும் ஓன் பிரதர். ஸோ அவங்க கிட்ட பேசிக்கிங்க. ப்ளீஸ் 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 அப்படிங்கிறீங்க. அவங்க வந்து என்னமோ பண்ணி தொலை மாடு, நாங்கள் 2 பேர் காலேஜுக்கு எப்போ வரும், நீ எப்போ வரப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கலாயிறாங்க. நீங்கள் வந்து சாரிடா ஏன்டா இப்படி கலாய்ச்சி சாவடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வெளில போயிடுறீங்க. இப்போ வந்துட்டு அவனுங்க 2 பேர் பார்த்து தேங்க்ஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் உள்ளே போயிடுறாங்க. இப்போ வந்துட்டு என்னாச்சுன்னா காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போறீங்க. ஜெஹோப்பு ஜின்னு எப்படின்னா வந்துட்டு ஒர்க்கு முடிச்சுட்டு அவனுங்களுக்கு கொஞ்சம் வந்து டியூஷன் மாதிரி எடுக்கிறானுங்க கொஞ்சம் வேற ஒரு பிளேஸில். அங்கே போயிட்டு முடிச்சுட்டு தான் வருவானுங்க. அவனுங்க வர 10 மணி ஆயிரும் வீட்டுக்கு வர. ஓகேவா? இப்போ நீங்கள் போயிட்டு மா காஃபிம்மா தலைவலிக்குதுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிட்டு கதவை தட்டிட்டு உள்ளே போகிறீங்க. அம்மா இல்லை, கதவு வந்துட்டு லாக் பண்ணி கீ வெளில தான் வச்சுட்டு போவாங்க. கீ உங்ககிட்ட ஒரு கீ இருக்கும், நீங்கள் உங்கள் கீ தான் போட்டு யூஸ் பண்ணுறீங்க. இந்த அம்மா எங்க காணோம் அப்படின்னு சொல்லி நீங்களாம் ஃபுல்லாக தேடுறீங்க. உங்கள் அம்மா பார்த்தா காணும் வீட்டுக்குள்ளே. அம்மா அப்படின்னு தேடி கிச்சன் போகிறீங்க, பெட்ரூம் போகிறீங்க, எல்லாத்துக்கும் போகிறீங்க. அவங்க அம்மா இல்லை. இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணீங்க. அம்மா எங்கம்மா இருக்க? வயன் சொன்னேன்ல லில்லி ஆண்டி பர்த்டேன்ட்டு, மிஸ்ஸஸ் கிம் பர்த்டே இல்லை, அங்கே தான் இருக்கேன். அம்மா வாங்கம்மா பசிக்குது சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க.
அவங்க உங்கள் அம்மா பார்த்துட்டு வயன் இங்கே வா, நீ வந்து விஷ் பண்ணிட்டு என்னை பிக்கப் பண்ணிட்டு போனா, வரும்போது ஓலா கேபில் தான் வந்தேன், நீ வந்துட்டு போயேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து சரி மூவ் பண்ணி தொலைங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் காரும் இருக்கும். நீங்கள் ஆனால் வந்துட்டு காலையில் டிராஃபிக்கு காரில் போனால் வந்து பூந்து போக முடியாது, அதனால தான் நீங்கள் வந்து பைக் எடுத்திருப்பீங்க, சூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் கார் எடுத்துகிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறீங்க. போகிற வழியில் வந்து ஜினுக்கு ஜெயோப்புக்கு ஒரு மெசேஜ் போகிறீங்க. ஏன்னா இந்த மாதிரி நான் இங்கே போகிறேன், கீ வந்து அங்கே ஷூ ராக்கில் அடியில் இருக்குது, அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் அனுப்பிச்சிட்டு போகிறீங்க மெசேஜ். அப்போ அவனுக்கு பார்த்து சரி ஓகே போயிட்டு சீக்கிரம் வந்துங்க, அம்மா கூப்பிட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. சரி ஓகேண்ணா அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய மேன்ஷன் வெளில தான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லாக் பண்ணிட்டு போகிறீங்க. உள்ளே போய் பார்த்தா வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு வயம் சீக்கிரம் வா, போயிட்டு கால் பண்ணிங்க. அம்மா வந்துட்டு வயம் இங்கே தான் இருக்க, சீக்கிரம் வா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து போயிட்டு மா ஏம்மா இவ்வளோ லேட் பண்ணுறீங்க, நான் உங்களை எவ்வளோ நேரமாக வீட்டில் தேடினேன் தெரியுமா, சொல்லாமல் கொள்ளாமல் எல்லாத்துக்கும் போயிடுறீங்க அப்படிங்கிறீங்க. நீங்கள் அம்மா பார்த்துட்டு உனக்கு தெரியலடி அவன் எனக்கு எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டுன்ட்டு. எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு, 2 மாதம் முன்னாடி பேச ஆரம்பிச்சிங்க, பேசினே இருக்கீங்க அப்படிங்கிறீங்க நீங்களும் உங்கள் அம்மாட்ட. அதெல்லாம் இல்லடி, அவன் எனக்கு சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்டு, அவன் உனக்கு தெரியும்ல. தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க. அவங்க அந்த லில்லி வந்துட்டு ஹாய் வயன்மா, வயன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்றாங்க. ஆமாம் ஆண்டி வயன் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ வந்துட்டு அவங்க வந்து உங்கள் அம்மா பார்த்துட்டு வயன் எவ்வளோ அழகாக இருக்கா, என்ன ஒர்க் பண்ணுறான்னு. ஆண்டி நான் வந்து இந்த காலேஜில் இந்த மாதிரி ப்ரொஃபஸராக இருக்கேன். அந்த காலேஜா, ஏன் ஆண்டி என்னாச்சு? அங்கே தான் அது ஆக்சுவலாக வந்துட்டு என் அண்ணன் பையன் காலேஜ் தான்டா அப்படிங்கிறாங்க. அண்ணன் பையன் காலேஜா, யார்? ஆரம் சாரா அப்படிங்கிறீங்க கேட்குறீங்க. ஆமாம் ஆரம் தான், ஆரம் என் அண்ணன் பையன் தான். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஓடி வரானுங்க. வந்துட்டு என்னடா பிரச்சனை உங்க 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஜிமினு ஜெயிக்கணும் தான், ஏம்மா வந்துட்டு என் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காம்மா பாருமா, பர்த்டே பார்ட்டின்னு அவனுக்கும் ட்ரெஸ் எடுத்தீங்கல்ல, அவன் வந்து என்னோட ட்ரெஸ் இது போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி ஜிமின்னு கேட்டோன்னா அதுக்கு அவங்க அம்மா வந்து உன் ட்ரெஸ்ஸு தானடா போட்டா, 2 பேரும் ட்வின்ஸு தானடா, ஏன்டா இப்படி இப்போ உயிரை வாங்கி சாவடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஜிமினு ஜெயிக்க அம்மா அவன் வந்துட்டு ஒரே மாதிரி தானே எனக்கு எடுத்தீங்க, அவன் வந்துட்டு அவன் ஏன் ட்ரெஸ்ஸுமா அவன் அங்கே இருக்கு, டேய் உந்து வந்து ஸ்மால்ரா எந்த வந்து எக்ஸல்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கலாய்ச்சிட்டு ட்ரெஸ்ஸு சைஸ் வச்சுட்டு பேசியிருக்கானுங்க. சரி ஓகே நான் போட்டிங்கல்ல போட்டுக்கோ, நீ வந்து அவன் ட்ரெஸ் எடுத்துக்கூடாது அப்படின்னு. அவன் ட்ரெஸ் எனக்கு யூஸாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஜிமின்னு சொல்கிறாரு. நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க, இது எங்கேயோ கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் இப்போ திரும்பிட்டு டே கொல்விஞ்சி அப்படிங்கிறீங்க. இப்போ ஜிமின் பார்த்துட்டு எங்கே வயல் வாய்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு ப்ரொஃபஸர் வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்த்தா வயலே அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறானுங்க. அவங்க அம்மா ஜிமினோட அம்மாவும் ஜங்குக்கு அம்மாவும் பார்த்து அம்மா எங்களெல்லாம் பார்த்தா வந்து அவ்வளோதான் மதியவே மாட்டானுங்க, உன்னை பார்த்து ஏன்டி இவ்வளோ பயந்து ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு. இல்லை ஆண்டி அவனுங்க என் காலேஜ் தான் படிக்கிறாங்க, நான் தான் அவனுங்களை மேய்ச்சிட்ருக்கேன் டெய்லி, அண்ட் அவனுங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிதான் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொன்னோன்னு வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு சரி ஓகே ஓகே போய் அங்கே போய் சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா தான் போய் சாப்பிடணும். போகும்போது போயிட்டு அங்கே உட்காந்துட்டீங்க. ஜிமின் ஜங்கு உட்காந்துட்டு வயன் மேம்மா காலையில் தான் மேம் சொல்லுவோம், ஐயோ வயனே அப்படிங்கிறானுங்க. இவனுங்க வந்து போயிட்டு நீ போய் பார்த்து என்னடா மரியாதையே இல்லை, அதான் சொல்லியிருக்கோம்ல காலையில் மட்டும் தான் அப்படி பேசுவோன்ட்டு, வெளில வந்து நீங்கள் ஃப்ரெண்டு அப்படிங்கிறானுங்க. வழங்கின மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் நேரம் வழங்கியிருக்கும். சரிவா என்ன பண்ணலாம், டேய் ஜங்குக்கு இந்த ட்ரெஸ் ஓகேவா, சரி இந்த சாப்பாடு இது உனக்கு பிடிச்சது தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜிமின் எடுத்து போகிறான். இப்போ ஜிமினுக்கு வந்து ஜங்குக்கு வந்து இது சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு போகிறான். ஆனால் 2 பேருமே 2 பிடிக்காத ஃபுட்டு தான் போட்டுக்கிறானுங்க. அதை சாப்பிட்டு சண்டை போட்டு போனாங்க. அந்த மாதிரி தான் அவனுங்க. ஸோ அது போட்டு சரி இப்போ என்ன பண்ணலாம், வயலுக்கு ஏதாச்சும் எடுத்து போடுவோன்னு சொல்லிட்டு அவனுக்கு போடுறாங்க. வயல் எப்படின்னா வந்துட்டு சாப்பாடு வந்து எல்லாமே சாப்பிடுவாங்க. இதுதான் சாப்பிடணும் அதான் சாப்பிடணும்லாம் இல்லை, அவன் நல்ல பொண்ணு அந்த மாதிரி. எங்கள் அம்மா வந்துட்டு நீ எதை போட்டாலும் அவள் கத்த மாட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயனோட அம்மா சொல்கிறாங்க. ஏன் ஆண்டி
அப்படின்னு கேட்டோன்னே அவள் எல்லா ஃபுட்டும் சாப்பிடுவா நீ வேற அப்படிங்கிறாங்க. அப்படியே ஆயிட்டே உங்களுக்கு பிரச்சனையே இல்லையே அப்படின்னா பிரச்சனை எல்லாம் எனக்குன்னெலாம் ஒன்றும் வரவே வராது, இந்த மாதிரி நல்ல பொண்ணை வளர்த்து வச்சிருக்கேன் அப்படிம்பாங்க. அதுக்கு வந்துட்டு இவன் வந்து நம்ம அண்ணா மாதிரி போல. அண்ணாவா யாரு ஆரம் சொல்லுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. ஆரம் எங்க கசின், அவனெல்லாம் அண்ணாலாம் மரியாதையெல்லாம் கொடுக்க முடியாது அவனுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு எங்கள் அண்ணா இன்னும் மம்மி இன்னும் வரல அப்படின்னு கேட்பானுங்க. இப்போ அதுக்கு வந்து நம்ம தேவனோட அம்மா வந்துட்டு இன்னும் வரல லில்லி வந்து சொல்றாங்க, இன்னும் வரலடா அவன் மிஷன் போறேன்னு சொன்னா அவன் இன்னும் வராம அவன் என்னத்தை கேட்கிறான்னு தெரில எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் கால் பண்ணிட்டு அண்ணா எங்கடா இருக்கேன், நான் வந்துட்டேன் ஒரு நிமிஷம் இரு நான் மேலே இருக்கேன் ஜஸ்ட் மினிட் வரேன். ஏண்டா எப்படா உள்ள வந்து எப்போ வந்தேன் என்னைக்கு வந்தேன் அப்படின்னு அதான் பின்னாடி ஒரு வழி வச்சிருக்கேன்ல நான் அந்த செவ்வரே தவியா அது அப்படிதான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த 2 நிமிஷம் கீழே இருக்கான் தேங்கு வந்துட்டு மம்மி ஹாப்பி பர்த்டே அப்படின்னா. ஏண்டா எப்போ வரேன் என் புள்ளியா இருந்துட்டு இவ்வளோ லேட்டாக வரப்ப உங்கள் அம்மா பர்த்டேக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் தேவை வந்துட்டு மாமா சாரிம்மா அப்படிங்கிறான். சரி ஓகே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க அவனுக்கும். அவன் வந்துட்டு என்ன சாப்பாடு இன்னைக்கு அப்படின்னு கேட்டு அவன் உட்காந்துட்டு அவன் பார்த்துட்டு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் எல்லாத்தையும் சாப்பிட்டுவான் அவன். சரி ஓகே மாமா இந்தாம்மா உனக்கு ஒரு குட்டி கிஃப்ட் நான் வாங்கிட்டு வந்தேன் லண்டன்லேருந்து. லண்டனுக்கு போகிறது வேறு எதுக்கோ வரும்போது மட்டும் அம்மாவை வந்து ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. அது நம்ம தேவை வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கிக்கிறாங்க. ஆரம் வந்துட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரான். ஆரம் வந்துட்டியாடா ஏன்டா அவ்வளோ லேட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து கேட்டோன்னே ஆரம்பிட்டு அத்தை காலேஜ் ஒர்க் இருந்துச்சு அத்தை கொஞ்சம் பிரச்சனை பண்ணி விட்டாங்க. அதான் யாரு பண்ணாங்க, அதான் நீங்க பெற்று வச்சிருக்கீங்களே 2 தடிமாடுங்க அதுதான் அதே இவனுங்க பண்ணானுங்களா சொல்லவே இல்லை. எல்லா டீச்சர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, நான் தான் கஷ்டப்பட்டு சமாளிச்சு வந்தேன் அப்படின்னு. யார் பண்ணாங்க, கண்டிப்பா ஜெஹோப் பண்ணியிருக்க மாட்டாங்க. வயல் சொல்லணும் யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்டோன்னே அதுவா அப்படின்னோடனே கண்டிப்பா ஜெஹோப்பும் ஜின்னும் பண்ணியிருக்க மாட்டாங்க வேற எவனோ தான் அப்படின்னோடனே அந்த சயின்ஸ் ப்ரொஃபஸர் ஒரு மிஸ் இருக்குல்ல அதுவும் அதுக்கப்புறம் அந்த தமிழ் ப்ரொஃபஸரும் தான் அப்படின்னோடனே சரி ஓகே நல்ல வேலை சால்வ் ஆயிடுச்சுல அப்படின்னோடனே சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் அதுக்கு சரி ஓகே அப்படின்னோடனே டே லூஸ் ஆரமே சொல்றீ சரியா. அதுக்கு வந்து உங்கள் அம்மா ஜேக்கோட அம்மா பார்த்து ஆரம்பிக்கிட்ட யாருமே அப்படி பேச மாட்டாங்க நீ இப்போ எப்படி தைரியமாக பேசுகிறானோன்னு. ஆண்டி அத்தை அவன் வந்துட்டு ஒரு 6 வருஷமா இப்படி தான் அத்தை பேசுகிறான். 6 வருஷமா எப்படி அவன் காலேஜ் ஃப்ரெண்ட் அத்தை அப்படிதான் அத்தை பேசுவா அப்படின்னு சொன்னானே. ஓ டே தடிமாட ஆரம்பி என்னடா பண்ணி வைக்கிறேன் நீ பண்ணுற வேலையை சமாளிக்க என்னால் முடியல அப்படின்னு என்னது என்ன நான் பண்ணேன் அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு நீங்கள் வந்துட்டு அந்த சாரா நாட்டை முடிச்சு விட்றா உயிரை வாங்கி தொலைறாடா அவ யார் அது அப்படின்னோடனே யார் அதுன்னு இவனுக்கு வீட்டில் இருக்கவங்க கேட்குறாங்க. யாரும் பார்த்து எதுக்குடி பதவியில் இருத்த நீ தான் வீட்டில் எப்படி சொல்ல கேள்வியாதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ வயன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு முடிச்சு விட்டாடா நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அதுவா நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை வீட்டில் எப்படி சொல்ல தெரிலாதான் இவளுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னோடனே சரி ஓகே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னா சரி ஓகே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஆரம்பிட்டு நல்ல வேலை ஒரு வேலை பண்ணியிருக்கேடி நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போகிறான். சரி என்னமோ பண்ணித்தல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறீங்க லஞ்சு முடிச்சுட்டு. வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ஆகுது. நீங்கள் லஞ்சு சாப்பிட்டுட்டு இப்போ வந்துட்டு நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ வந்துட்டு நீங்கள் தூங்க போயிட்டீங்க. உங்கள் அம்மா வந்து கீழே வந்துட்டு ஜெஹோப்லாம் வந்துட்டாரு ஆல்ரெடி, அவங்களால சாப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் தூங்க போயிட்டீங்க. இப்போ வந்து உங்கள் அம்மா வந்துட்டு கீழே வந்துட்டு எனக்கு அந்த பையன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க ஜெயோப்டையும் நம்ம ஜின்னுக்கிட்டையும். நீங்கள் வந்து தூங்கிருப்பீங்க நேரம். இப்போ வந்துட்டு அவங்களுக்கு கால் வருது, அவங்க ஃப்ரெண்டு தான் லில்லி தான்.
ஏய் உன்ட்ட ஒன்று கேட்கணும்டி ஃப்ரெண்டு கிஃப்ட்டு பர்த்டே கிஃப்டாக கேட்ட தருவியா? என்னன்னு சொல்லிட்டு எதா இருந்தாலும் தரேன் என்கிட்ட இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சொல்லும்போது அவங்க லில்லி வந்து சொல்கிறாங்க, எனக்கு உன் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடி, அவள் என் மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்றேன். அண்டு என் 2 பசங்க அடங்க மாட்டாங்கன்னு தெரியும்ல. அம்மா தெரியும், அவள்கிட்ட அடங்குறாங்கடி. அதுவும் ஆரம் வேற ஃப்ரெண்டுடி. எப்படி அவளை வந்து என் வீட்டுக்கு மருமலாக தரியா அப்படின்னு கேட்டோன்னா அவங்க அம்மா வந்துட்டு சரி ஓகே அதான் நீ முடிவு பண்ணிட்டியே, சரி ஓகே அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபோன் கட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து தூங்கி நெக்ஸ்ட் டே மார்னிங் வரீங்க. அவங்க அம்மா வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே மட்டும் நீ வந்து லீவ் போட்ரு அப்படின்னா. எதுக்குமா எதுக்குன்னு கேட்குறீங்க? அதுக்கு வந்துட்டு நான் இன்னைக்கு சொல்கிறேன் ஒரு ஒர்க் இருக்காதா அப்படிங்கிறாங்க. சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்துட்டு லீவ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிட்ட சொல்கிறீங்க. நானும் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே லீவ் தான் அப்படின்னுங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு நீ எதுக்கு லீவு தரல, அத்தை லீவ் போட சொன்னாங்க அப்படிங்கிறோம். சரி ஓகே நான் வந்து எங்கள் அம்மா லீவ் போட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் மம்மி தான் லீவ் போட சொன்னாங்க என்னையும், ஆனால் அத்தை சொன்னாங்கன்னு சொன்னாங்க, தெரில என்னன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோன்னே சரி ஓகே லீவ் போடுவோம் நம்ம 2 பேருமே. நான் அது உடனே பின்னாடி வந்து ஜெஹப்பு ஜீனோ வந்துட்டு வயன் என்ன எங்களே லீவ் போட சொல்லிட்டான் என் அம்மா அப்படின்னோடனே சரி ஓகே லீவ் போடுவோம், குடும்பமாக லீவ் போடுறோம். ஐ மீன் நான் 3 பேர் குடும்பமாக லீவ் போடுறோம், இவன் நம்ம ஃப்ரெண்டாக லீவ் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டா சொல்கிறீங்க. அதுக்கு வந்துட்டு ஆமாம் அவன் ஃப்ரெண்டாக பிறந்த தொலைச்ச பாவத்துக்கு நானும் லீவ் போடுறேன் ஒரே நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே மற்ற டீச்சர்ஸ் தான் சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்கள் லீவ் போடுறோம் அப்படின்னோடனே டீச்சர் எப்படி எங்களால் மேனேஜ் பண்ண முடியும், பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே மேனேஜ் பண்ணுற பிரச்சனை இல்லை, அவனுங்க 2 பேரும் மேனேஜ் பண்ண தான் பிரச்சனை அப்படின்னோன்னா அவனுங்க 2 பேர் லீவ் லெட்டரோட வந்துட்டு யாருமே இந்தா லீவ் போட சொன்னாங்க தெரியுங்களா அப்படின்னோடனே இந்த டீச்சர்ஸ் இருக்கும்போதே அவனுங்க வரானுங்க. டீச்சர்ஸ் இருக்கும்போதே வந்து ஜிம்னும் ஜேக்கவும் வந்துட்டு யாருமே மம்மி லீவ் போட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுக்குறாங்க. ஆரம்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர்ஸ்லாம் பார்த்துட்டு டே போட்டு கூப்பிட்றான். தற்கொலை மாடுங்களா, காலேஜில் இருக்கும்போது கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே உனக்குலாம் மரியாதை கொடுக்க முடியாது அப்படிங்கிறானுங்க. அதுக்கு வந்துட்டு பொடாங்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு பேட் வச்சு வருது அதில் அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு சரி அதான் லீவ் போட சொல்லுவாங்க எனக்கே தெரியுமா அதுக்கு எதுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு அதுவா சும்மா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் நாங்கள் இப்போவே கிளம்புறோம் அப்படிங்கிறானுங்க. எங்கடா கிளம்புறீங்க, வெள்ளிக்கிழமை லீவு, அது இல்லை கொஞ்சம் ஒர்க் இருக்குடா அப்படின்னு போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிட்டுறாரு. சார் கிளாஸ் கட்டடிக்க போகிறாங்க நானுங்க ஃப்ரீ ஆகுதுங்க, அவனுங்க ஃப்ரீ ஆகலன்னா படுறேன் அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அவங்கக்கிட்ட அவங்களுக்கு ஃப்ரீ ஆகலைன்னா உங்களுக்கு என்னடா தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கத்திடுறீங்க கத்தி சொல்லிடுறீங்க. என்ன பண்ணுவாங்க ஆரம்பி சார் யாரோ அவங்களால என்ன பண்ண முடியும்னு அதுக்கு வந்து அவங்க 2 பேர் கசின்ஸ் அப்படின்னு நீங்கள் இப்போ தான் சொல்கிறீங்க. கசின்ஸா அப்படின்னு சொல்லி ஷாக்காரானுங்க. ஆமாம் ஆரம்போட அத்தை பையன் தான் அவனுங்க 2 பேரும் அப்படின்னு ஓகே அப்படியா அப்படின்னு சொன்னோன்னே சரி நீங்கள் எதுக்கு லீவ் பண்ணுவீங்கன்னு தெரியலையே, எங்களுக்கு 3 பேர் குடும்பமாக எங்கள் அம்மா லீவ் போட சொன்னாங்க, இவனா வந்து இவங்க அம்மா லீவ் போட சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓகே இவங்கிற சாரா அப்படின்னோன்னே யாருமே கூட ஒரு 6 வருஷமா அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படி தான் கூப்பிடுவேன், நீங்கள் யாரும் என்ன கேட்க அப்படின்னோட வந்து டென்ஷன் ஆகுது டென்ஷன் ஆகுது அப்படின்னா அப்போ உலகந்தாங்காதிரி அப்படிங்கிறான். ஆமாட்டி உலகத்தாங்காதிரி அப்படிங்கிறானு. நீங்கள் வந்துட்டு சரி 3 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. இப்போ வந்துட்டு டே ஸ்கிப் ஃப்ரைடே வருது, உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம தேங்க் ஃபேமிலி வருது. வந்தோடனே அப்படி உங்கள் தேங்க் ஃபேமிலி வந்து உங்கள் அம்மா போயிட்டு நீ வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு மேலே இருக்கீங்க, உங்கள் அம்மா அவங்க வந்து சாரி இந்த அது கேட்டிட்டு வா அப்படிங்கிறாங்க. என்னம்மா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கீங்க. சாரியை கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க கட்டிட்டு அனுப்பிச்சாரு அப்படின்ட்டு கீழே போய் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. லிலி லிலி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தேவை வந்து வரல, தேவை வீட்டுக்கு தெரியாது சம்மந்தமே இல்லை.
இப்போ வந்துட்டு சாரி கட்டிட்டு வந்தோம். எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் நாங்கள் சொன்னோம் மாப்பிள்ளை வரலன்ட்டு. மாப்பிள்ளை வரல எதுக்கு சாரி, எதுக்கு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. இப்போ வந்துட்டு ஜெஹோப்போ ஜின்னு அவரும் கன்ஃபியூஷன் இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஜிம்மினையும் ஜேகேவும் இங்கே வர சொல்கிறாங்க. ஆரம்பம் வராரு. இவனுங்க எல்லாரும் வந்திருக்கானுங்க. இதே எல்லாரும் ஒரே இடத்துக்கு வரத்துக்கான லீவ் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க. இப்போ வந்துட்டு ஜிம்மி ஜேக்கெல்லாம் அம்மாவோட வந்துருப்பாங்க. வந்துட்டு வந்தோன்னே அம்மா ஆரம் பக்கத்தில் வந்துட்டாங்க. அட்ரஸ் தரல, கூப்பிட்டு வர சொல்கிறான். ஆரம்பா அவன் கேட்குற அட்ரஸ், அவன் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது ஆரம்பம் வராது. நாங்கள் பார்த்தேன், டே இங்கே வரேன்னு சொன்னால் நாங்கள் வந்திருக்க மாட்டோமா, இதுக்கு எதுக்குடா லொக்கேஷன், நான் இங்கே வெளில வந்துட்டேன், வயல் வீடு முன்னாடி இது லொக்கேஷன் காட்டுது, இங்கே எது வரணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் சொன்னாங்க. அப்போ வயல் வீடு தெரியுமா உங்களுக்கு? பல வாட்டி வந்திருக்கேன், பல வருஷம் வந்திருக்கேன் அப்படின்னு. ஆமாம் பல வருஷமா வந்துட்டு தான் இருக்கான்னு சொல்லிட்டு வயனோட அம்மா ஜிம்மி ஜெஹோப் எல்லாரும் ஒரே கோரஸா சொல்றாங்க. சரி ஓகே, எதுக்கு வந்தோம் நம்ம எல்லாரையும் இங்கே கூப்பிட்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு வந்துட்டு உங்கள் அம்மாவும் லில்லி ஆண்டியும் சொல்கிறாங்க, வயன் உனக்கு நாங்கள் மேரேஜ் முடிவு பண்ணிடுவோம். மேரேஜ் அதுக்கே ஈவினிங்களா இங்கே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு வந்துட்டு மேரேஜ் முடிவு பண்ணது என் பையனோடன்னு சொல்லிட்டு நம்ம லில்லி ஆண்டி சொல்கிறாங்க. ஐயோ ஜிம்மின் ஜேக்கெல்லாம் நல்லா சின்ன பசங்க அப்படின்னு சொல்லிங்க. ஏய் நில்றி எனக்கு ஒரு மூத்த பையனும் ஒருத்தர் தெரியுமா தெரியாது அவருக்கு, ஞாபகம் இருக்கா இல்லையா? அவர் ரொம்ப சைலண்டா இருந்தார். சைலண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் ஜேக்க பிறகு ஓட்டுறானுங்க. ஆரம்பம் வந்துட்டு ஆமா சைலண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் 3 பேர் கலாய்ச்சிருக்காங்க. நான் சைலண்ட்லாம் இல்லைம்மா, புயல் பார்த்ததுனால அப்படி இருந்தா பழக உனக்கே தெரிஞ்சிடும். அவருக்கும் எனக்குமா மேரேஜ் ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா எனக்கு ஒன்று பார்த்தோன்னு பிடிச்சிருச்சு, என் வீட்டுக்கு மருமகளாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சாதான். சரி ஓகே ஆண்டி, அம்மாவுக்கு ஓகேனா ஓகே அப்படின்னு சொல்றீங்க. அவங்க அம்மா வந்து எனக்கு ஓகே நான் தாண்டி வர சொன்னேன், நீ வந்து வான்செல்லாம் கேட்குற ஐடியா நாங்கள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவங்க அம்மா வந்து இந்த காஃபி போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தி விட்றாங்க. உங்களை நீங்கள் போய் கொடுத்துட்டு ஆண்டி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி, ஆண்டி அத்தை ஒழுங்காக சொல்லு பார்ப்போம் அத்தைன்னு அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து அத்தை அப்படின்னு சொல்லிட்டு டீ கொடுக்குறீங்க. டீ குடிச்சிட்டு அவங்க வந்துட்டு சரிம்மா நாங்கள் இப்போ போயிட்டு வரோம்ல, அப்புறமா வரோம், ஒரு நாள் தேங்காய் கூட்டிகிட்டு வரோம், இல்லை நீ வெயிட் பண்ண ஜிம்மின் ஜேக்கே என்னைக்கு வந்துட்டு தேங்காய் வீட்டுக்கு வருவார், திருப்பி வீட்டுக்கு வருவோம். அம்மாம்மா அவன் வந்து மண்டே வரணும்னு சொன்னாம்மா. ஓகே மண்டே வரா, மண்டே நீங்கள் வந்து மாப்பிள்ளை பார்க்க வாங்க. மாப்பிள்ளை பார்க்கவா அப்படின்னு சொன்னோன்னு அம்மா பொண்ணு பார்க்க நாங்கள் வந்துட்டோம், மாப்பிள்ளை மட்டும் தானே பார்க்கல இன்னும், அதனால மாப்பிள்ளை பார்க்க வந்து நீங்கள் பேசாம அப்படின்னோன்னே சரி ஓகேன்னு உங்கள் அம்மா சொல்லிட்டோன்னே நீங்கள் வந்துட்டு சரி ஓகே நம்ம பண்ணிக்கலைங்க அன்னைக்கா இப்போயே சொல்லிட்டாங்க அவங்க. அன்னைக்கு வந்து வயனுக்கு உனக்கு ஜிம்மின் ஜேக்கே 4 பேருக்கு லீவு முடிவு பண்ணிடு அப்படின்னு. ஓகேம்மா சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகேடா அன்னைக்கு பார்க்கலாம், மண்டே வந்துருங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அவங்க அம்மா போயிட்டு அனுப்பிச்சு தராங்க. அனுப்பிச்சிட்டு அம்மா அது இப்போ தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க உங்கள் அம்மான்ட்டு. இப்போ தேவைதான்மா, உனக்கு 25 வயசு ஆயிடுச்சு, 26 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்ன டைம்லாம் இல்லை, ரொம்ப லேட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி என்னமோ பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டைம் ஸ்கிப். இப்போ மண்டேவே வந்துருச்சு. மார்னிங் வந்துட்டு நீங்கள் வந்து காலேஜ் போகலாதான் சொல்லிட்டாங்களா ஆல்ரெடி. நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்கன்னா ரெடியாக சொல்லுவாங்க உங்கள் அம்மா. நீங்கள் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டு அம்மா இந்த ட்ரெஸ் ஓகேவா? உங்கள் அம்மா வந்து ஓகே சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ளூ கலரில் ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க. போட்டு இப்போ தேங்காய் வீட்டுக்கு போயிட்டீங்க. பார்த்தா தேங்காய் ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். அம்மா வாட் ஆர் யூ சேயிங்? என்னது இன்னிக்கா என்கேஜ்மெண்ட்டா? அம்மா அந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அம்மா வந்துட்டு அன்றைக்கி நீ வந்து என்னோடய பர்த்டேயில் பார்த்தால ஒரு பொண்ணு, அவள் தான்டா அவன் ஒய்ஃபு அப்படிங்கிறாங்க. தேவை வந்துட்டு வாட் அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. அவருக்கு எப்படின்னா அவங்கள பார்த்து ஒரு ஃபஸ்ட் சைட்டில் அந்த மாதிரி தான். ஸோ வந்துட்டு ஓகேன்னு ஸோ இப்போ வந்துட்டு என்னமோ பண்ணி தொலைங்க, எப்படி பார்த்தா நான் சொன்ன வச்சு கேட்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க
லில்லி சொல்கிறாங்க, அது உனக்கே தெரியும்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, என்கேஜ்மெண்ட் இன்றைக்கி நடக்க தான் போகுது, என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அன்றைக்கி என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து நீங்களும் போயிட்டீங்க. ஸோ வந்து சிம்பிளாக வீட்டில் மட்டும் ஒரு ரிங் சேஞ்ச் பண்ணி அப்படியே ஒரு என்கேஜ்மெண்ட், அவ்வளோதான். அப்புறம் என்கேஜ்மெண்ட் ரிங் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. சேஞ்ச் பண்ணிட்டு லன்ச் சாப்பிட்டு நீங்கள் கிளம்ப போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ வந்து ஜிமினாட்டு, வயன் மேம் சாரி அண்ணியாரே அப்படிங்கிறான். அதுக்கு நீங்கள் வந்துட்டு என்னடா அப்படின்னு கேள்வி, என்னடா திடீர்னு அண்ணியாரெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மிட்ட கேட்குறீங்க. அதான் ரிங்கு மாற்றிடுங்க, என்கேஜ்மெண்ட்னு வந்துச்சு, அப்புறம் நீங்கள் அண்ணி தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்படியோ கூப்பிட்டு தொலை மாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஆண்டி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. அவ்வளோதான்டா, ஃபஸ்ட் பார்ட் இதோட முடியுது. இது வந்து 2 ஷார்ட்டு. ஸோ செகண்ட் பார்ட் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி போட்டுறேன். ஓகே, பை பாய்.